இப்போ நம்ம கருப்பு கவுனி அரிசி எப்படி பண்றதுன்னு காமிக்க போறேங்க. கருப்பு கவுனி அரிசி வந்து முதல்ல நைட்டே ஊற வச்சிடணுங்க. இதான் கருப்பு கவுனி அரிசி. இதை வந்து நைட்டே ஊற வச்சிடணும். ஏன்னா இது மற்ற அரிசி மாதிரி இல்லை, வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால இப்போ நைட்டு ஊற வச்சுட்டு நான் காலையில் இப்போ இதை நல்லா ஒரு 4-5 தடவை கழிஞ்சு எடுத்துட்டு அப்புறம் குக்கரில் வந்து வச்சு ஒரு 6 இல்லைன்னா 7 விசிலே விடலாம். அது விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு ஊற வைக்கணும். ஊற வச்சது நல்லா கழிஞ்சுக்கணும். இப்போ நான் கழிஞ்சிட்டேங்க. நல்லா கழிஞ்சதை வந்து ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம். இப்போ நான் வந்து 1 டம்ளர் தான் போட்டிருக்கேன், 1.5 டம்ளர். நார்மலாக அரிசியாக இருந்தால் நம்ம வந்து 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணின்னு வைப்போம். ஆனால் கருப்பு கவுனிங்கிறதுனால அதுக்கு கொஞ்சம் தண்ணி வந்து 1.5 டம்ளர் வச்சேன்னா இப்போ ஒரு 5 டம்ளர் நம்ம ஊற்றிக்கலாம். 1 2 3 4 5. இப்போ இந்த 5 டம்ளர் தண்ணி வச்சு நான் வந்து விசில்